அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆன்லைன் திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா? இப்போ ஆன்லைனில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருப்பாங்க, பெண் இங்கே இருப்பாங்க. குறித்த தேதியில் ஆண் அங்கேருந்து வர முடியாது, மாப்பிள்ளை அங்கேருந்து வர முடியல, எங்களுக்கு லீவு இல்லை, அதனால் ஆன்லைன் திருமணம் செய்யலாமா? அதாவது ஆன்லைன் திருமணம் கூடுமா அப்படின்னு கேட்குறாங்க. கொரோனாவுக்கு பிறகு வந்த கேள்விகளை இந்த ஒரு கேள்வியும் சொல்லலாம். ஏன்னா ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போக முடியல, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடுக்கு போக முடியலன்ற சூழ்நிலையில் வீடியோ கால் மூலமாக இந்த திருமணங்கள்லாம் நடைபெற்று வருது. அது சில பேர் இந்த முகநூலில் அது போன்று செய்து காட்டின பிறகு மற்றவர்கள்லாம் இதை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. மார்க்க அடிப்படையில் கூடுமான்னு கேட்குறாங்க. இது கூடாத ஒரு நடைமுறை தான். திருமணம் என்ற ஒரு விஷயத்துக்கு இஸ்லாம் என்ன நிபந்தனைகள் சொல்லியிருக்கிறதோ அந்த நிபந்தனைகள் இதில் பேணப்படக்கூடியதாக இல்லை. திருமணத்துக்கு இஸ்லாம் என்ன நிபந்தனைகளை சொல்கிறது என்றால், வலி ஒருவருக்கு இருக்க வேண்டும். வலி என்றால் பொறுப்பாளர், அந்த பெண்ணுடைய பொறுப்பாளர் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதே மாதிரி திருமணத்துக்கு சாட்சிகள் வேணும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. சாட்சிகள் என்றால் அந்த பெண் தரப்பிலும் சரி ஆண் தரப்பிலும் சரி இருக்கக்கூடிய சாட்சிகள் தான். மற்ற வசனத்தின் அடிப்படையில் ஒரு சட்டம் எடுத்து தான் இந்த சாட்சிகள் சம்பந்தமாக சொல்கிறோம். நேரடியாக சாட்சி சம்பந்தமாக இல்லை. விவாகரத்து சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது சாட்சியை பற்றி பேசுகிறான். இப்போ விவாகரத்துக்கு சாட்சிகள் தேவை என்று சொல்லும் பொழுது திருமணத்துக்கும் சாட்சி அவசியம் என்று அதிலிருந்து புரிய முடிகிறது. அப்போ சாட்சி என்ற ஒரு விஷயமும் திருமணத்துக்கு தேவைப்படுகிறது. இப்போ வலி இல்லாமல் திருமணம் செல்லாது என்று ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் அபூதாவூதுல இடம்பெற்றிருக்கலாம். நிக்காக இல்லாமி வலியின், வலி இல்லாமல் பொறுப்பாளர் இல்லை, பெண்ணுடைய பொறுப்பாளர் இல்லாமல் திருமணம் செல்லுபடி ஆகாது என்று நபிகள் நாயகம் அவங்க சொன்னதாக ஹதீஸ் இருக்கிறது. அப்போ இந்த ஆன்லைன் திருமணம் மூலமாக என்ன பிரச்சனை என்று சொன்னால், அதாவது இவங்க ஒரு பகுதியில் இருப்பாங்க, அவங்க இன்னொரு பகுதியில் இருப்பாங்க. இருந்து திருமணம் செய்யக்கூடிய நேரத்தில் பொறுப்பாளர் இங்கே இருக்கிறார், அவர் அங்கிருந்து வீடியோ கால் மூலமாக பார்த்து கொள்றாரு. சாட்சிகள் இங்கே இருக்கிறாங்க, அவங்களும் இங்கே இருந்து பார்த்து கொள்றாங்கன்றதை இங்கே சொல்லலாம். அப்படித்தானே? வீடியோவில் ரெண்டு பேரும் முகம் பார்க்குற வழி பொறுப்பாளரையும் வீடியோ காலில் பார்க்க முடியுது, சாட்சியும் பார்க்க முடியுது, மாப்பிள்ளையும் பார்க்க முடியுது, பொண்ணையும் பார்க்க முடியுது. அதில் முடிக்கிறது என்ன தவறுன்னு கேட்கலாம். ஆனால் இது வெளிப்படையில் சொல்லுகிற பதில் தான். அதில் இன்னொரு வகையான அம்சம் அடங்கியிருக்கு. என்னன்னு சொன்னால், ஒருத்தர் கத்தியை வைத்து மிரட்டி கொண்டு கூட வீடியோ காலில் சிரிச்ச முகமாக நிற்கலாம். அப்பா அம்மா மிரட்டுன நிலையில கூட என்ன செய்யலாம், வீடியோ கால் மூலமாக சிரிச்ச முகத்தோட மாப்பிள்ளையோ பொண்ணோ நிற்க முடியும். யாருன்னா மிரட்டி கூட அந்த வீடியோ காலில் நிற்க வைக்க முடியும். இல்லாத நபர்களை இருக்கிற மாதிரி காட்டி கூட வீடியோ காலில் கொண்டு வந்துடலாம். வீடியோ கால் மூலமாக என்ன செய்யலாம்னு சொன்னால், இருக்கிற நபரே வர வேண்டும் என்று தேவையெல்லாம் இல்லை. இல்லாத ஒரு நபரை எங்கே கொண்டு வந்து வச்சு இவர் தான் என்று முகத்தை மாற்றி அமைத்து கொண்டு வருவதற்குண்டான சூழ்நிலைகள்லாம் இருக்கு. அப்போ நம்பகத்தன்மை இதில் ஏற்படுகிறதா என்றால் ஏற்படலை. அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் அந்த சாட்சி வேண்டும், மாப்பிள்ளை பொண்ணு எல்லாம் இருக்க வேண்டும் என்ற ஒப்பந்தம் என்று பேசக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த ஒப்பந்தத்தினுடைய உறுதித்தன்மை இதில் கேள்விக்குறியாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த வீடியோ கால் மூலமாக வரக்கூடிய இந்த ஆன்லைன் திருமணங்கள் எல்லாம் இஸ்லாம் அனுமதிக்கல. அதில் ஒரு உறுதித்தன்மை எப்போது ஏற்பட்டிருக்கிறதோ அந்த உறுதித்தன்மையோடு சேர்த்த நேருக்கு நேர் கண்ணுக்கு முன்பாக பரிசீலித்து ஆராய்ந்து செய்யப்படக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இஸ்லாமிய மார்க்கம் அனுமதி தருகிறது என்பதனை நான் சுருக்கமாக இந்த கேள்விக்கு நான் பதிலாக. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.